பதிவு செய்கிறேன். சேமியுங்கள். நீங்கள் சேமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வேதத்தில் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு சேமிக்காமே விட்டுட்டோம். எல்லாருமே டெபிட்டில் தான் இருக்காங்களே தவிர கிரெடிட்டில் இல்லை. இந்த கிரெடிட் கிறிஸ்டியன் லைஃப் தான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய டெபிட் கிறிஸ்டியன் லைஃப் தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே செலவாளிகளாக இருக்கிறார்கள், கடனாளிகளாக இருக்கிறார்கள். யாரும் சேர்ப்பவர்களாக இல்லை என்பது தேவ ஆவியாருடைய வருத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம். காலங்கள் பொன் போன்றதுன்னு சொல்கிறோம். சமயத்தில் ஒரு பையன் என்னோட பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னான், பாஸ்டர் எங்கள் அப்பா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஏதோ சீட்டு போட்டாரு, அங்கே ஒரு இடம் கிடச்சிச்சின்னா 1200 சதுரடி பாஸ்டர். என்ன பாஸ்டர் அப்போ முடிஞ்சு போனால் ஒரு 700 800 என்னோ பணம் கட்டி வாங்கினோம், அவ்வளோதான். எனக்கு பெருசாக தெரியல. இன்றைக்கி 15-20 வருஷம் ஆச்சு. பாஸ்டர் அப்பா இறந்துட்டார் பாஸ்டர், இப்போ அந்த இடத்த 50 லட்ச ரூபாய்க்கு யுத்தம் பாஸ்டர் அப்படின்றான். எத்தனை லட்ச ரூபாய்க்கு பாருங்க. ஏங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கணக்கு போடுங்க, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கணக்கு போடுங்க. நகை 35 40 35 40ன்னா டங்குன்னு ஏறி 85 இருந்துச்சு, 90,000 இருந்துச்சு, அப்படியே ஆச்சு 1 லட்ச ரூபா ஆச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு 100 பவுன் வச்சுருக்கேன்ல, வாங்கினப்போ எவ்வளோ வாங்கினேன்? 20 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 பவுன் வச்சுருக்கேன்ல, எவ்வளோ ரூபா வச்சுருக்காரு? எவ்வளோ ரூபா வச்சு என்ன எல்லாம் யோசிச்சுட்டு எவ்வளோ ரூபா வச்சுருக்காருன்னா யோசிக்குது. கிருபா எவ்வளோ ரூபா வச்சுருப்பார்? எவ்வளோ வச்சுருப்பார். நமக்கு என்ன நமக்காக கொடுக்க போகிறாங்க? சொல்லுங்கள், எவ்வளோ 1 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கான். யோசிச்சு பாருங்க. வெறும் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மனுஷன் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? 20 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் தாங்க. பாருங்கள், உலகத்தில் ஷேர் மார்க்கெட்டிங். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஒரு சைன் வாங்கணுன்னாரு. என்னன்னு கேட்டேன், நான் இந்த தெருவில் தான் இருக்கிறேன்றது சைன் பண்ணுங்கன்னாரு. சரி ரைட்டு, தெருவில் தானே இருக்கிறீங்க, என்ன தெருவில் தான் இருக்கேன்னாரு. சைன் பண்ணேன். சார் எவனும் பண்ண மாட்டேன்றா சார், நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கள். என்னென்னா ஷேர் ஹோல்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி சார் உங்கள் ஷேர்லாம் போயிட்டுருக்குன்னே. சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நல்ல இது கிடைக்குது சார் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் இந்த சேமிப்புன்ற விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். நீங்களும் தெளிவான ஆளுக தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது, கில்லிக தான். இதெல்லாம் நீங்கள் எங்கிட்டாவது ஒரு பக்கம் சேமித்து வைக்கிறீங்க, எங்கிட்டாவது ஒரு இன்சூரன்ஸை போகிறீங்க. சரி, நம்ம வாழ்கிறப்ப கிடைக்கலனாலும் செத்த பிறகு ஒரு இன்சூரன்ஸ் வரும்ல, அது பிள்ளைக்காவது போய் சேருன்ட்டு ஏதோ சில பேர் ஏதோ இன்சூரன்ஸ்லாம் போடுறீங்க. ரைட், ஏதோ நடக்குது. ரைட்டு, உங்கள் வாழ்நாளில் கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த சுகமாக வாழ்கிற நாட்களில், சகாயம் கிடைக்கிற நாட்களில் எந்த அளவுக்கு ஜெபத்தை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு உங்கள் ஜெபம் தேவ சமூகத்திலே சேமிக்கப்பட்டதாக இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கட்டும்ன்றான். இருக்கட்டும், கணக்கில் இருக்கட்டும், அதுதான் அர்த்தம். நீங்கள் இருக்கும் கண்ணீரை துருத்தில அது கணக்கில் அல்லவோ இருக்கல, இல்லை கணக்கில் இருக்கட்டும். கொடுத்தவன் தாங்க சொல்லணும் இருக்கட்டும், பத்திரமா வையே, பத்திரமா வையின்னு சொல்ற இடத்துல உங்கள் ஜெபங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்துக்கு போயிருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் இன்றைக்கு உங்களோட பேசுகிற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என்று எனக்கு தெரியலை. ஜெபம் குறைஞ்சிருச்சுங்க, வேத வாசிப்புகள் குறைஞ்சிருச்சுங்க, ஆவிக்குரிய மண்டலங்கள் பலவீனப்பட்டு கிடக்குதுங்க. ஜனங்கள் சபைக்கு வருவதில் அவ்வளோ துடிப்போடு ஆராதனைக்கு வருவது இல்லைங்க. கொரோனான்னு ஒன்று பேரை சொல்லி அந்த காலத்தை வச்சு சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் அவர்கள் ஆராதனையிலே வருஷத்தில் 10 தடவை கூட ஆராதனை கலந்து கொண்டாத தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஞாயிறு தோறும் தவற விடுகிறவர்கள் இருக்கிறார்களுங்க. நிறைய பேர் சபைக்கு ஏதோ போவோம், ஆமாம் 2 மணி நேரம் போய் உட்காந்துட்டு வருவோம் அப்படின்ற மனநிலையோடு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. சபைக்கு ஒரு ஆர்வமாய் வருகிறதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் சபை ஆராதனை 8 மணிக்கு தொடங்குனா 7:45 ஜனங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் இருந்த காலங்கள் போக, இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் நமக்கு சீட் இருக்குன்ற மனநிலையில் ஜனங்கள் போயிருச்சுங்க. வாடி பாஸ்டர் திட்டினார்னா ஆன்லைனில் பார்ப்பேன் அப்படின்றான் ஒருத்தன். புரியல? ஆன்லைன் சர்வீஸை அக்செப்ட் பண்ணுறான். எந்த விதத்தில் அக்செப்ட் பண்ணுற? நீ ஆன்லைனில் ஆராதனை பார்த்தா ஆவியான வருவான்னு யார் சொன்னா? நீ ஆன்லைனில் இங்கேயே உன்னால் 1 மணி நேரம் உட்கார முடியல, புரியுதா? நீ 3 மணி நேரம் உன் வீட்டில் உட்காருவியா? நீனு 2 சிப்ஸ் பாக்கெட் எடுப்ப, புரியுதா? பாஸ்டர் அல்லேலூயா ஆமென், அம்மா இன்னொரு தோசை நல்லா முருகலாக ஊற்றுமா, ஆமாம் அப்போ தான் அம்மா தோசை ஊற்ற போவோம்,
ஸ்பீக்கர் சத்தத்தை சவுண்டாக வைடி, எல்லாரும் ஆராதனை கேட்கட்டும். உடனே சத்தமாக வச்சோடனே, ஏன்டா முட்டை தோசை வேணுமா சாதா தோசை வேணுமா? நொல்ல தோசை வேணும். முதல்ல கூட கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு கிடக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், பார்வோன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டான், சொல்லிட்டான், உன் பிள்ளைலாம் ஆராதனைக்கு போவேணா, நீ மட்டும் போயிட்டு வா. உன் பிள்ளைலாம் போவேணா, சண்டே கிளாஸ் கிடையாது, உன் பிள்ளைலாம் இங்கே வீட்டில் வச்சுக்கோ. இந்த வயசான வீட்டில் கிழமையெல்லாம் இருக்காங்களா, இருக்கு, போ சொல், போ சொல். வயசான நீங்கள் மோசஸ் போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடெல்லாம் கூட்டு போய் ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. என்னவா சொல்லுங்க, சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆடு மாடுகளை கூட்டிட்டு போய். நீங்களாம் யாரு? அப்புறம் யூத்தா, ரைட்டு. அடுத்தது சொல்கிறான், ஏய் உங்கள் வீட்டில் முடியாதவங்களாம் இருப்பாங்களே, அவங்கள கூட்டு போய் ஆராதனை செய்யுங்க சொல்கிறார். மோசே வா, நீ ரொம்ப நாள் வந்து கேட்டுட்ருக்குற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனு ஆணோர்னு போய் உங்களுக்கு எப்படிலாம் விருப்பப்படுறீங்களோ அப்போல்லாம் என்ன செய்யுங்க. அப்படி தாங்க எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினான் கொரோனா நேரத்தில். புரியல? கேமரா, பாஸ்கர் பிரதர், நாங்கள், புரியல? இந்த கேமரா பார்த்து எவ்வளோ நேரம் பேசுவீங்க? வாழ்க்கையில் அப்படி பேசுனதே கிடையாது. தலையெல்லாம் சுற்றும், புரியல? ஜனங்கள் இல்லைன்னா ஓடாத வண்டி, புரியல? அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் பிரசங்கம் பண்ண வச்சு பழக்கி மறந்துடக்கூடாது. பார்வோன் என்னென்ன பண்ணுறான். இப்போ உட்காந்து இன்னைக்கு காலையில் நான் சபைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு உட்காந்து ஜெபம் முடிச்சுட்டு கிளம்பி உட்காந்துட்டு ஒரு சபை ஆராதனையை ஓப்பன் பண்ணுறேன். 3000 பேர் ஆன்லைனில் ஆராதனை பார்த்துட்ருக்குறான். 3000 பேர். எத்தனை பேர்? உடனே நம்மளால் சொல்லுவோம் அல்லேலூயா அப்படிமா. கேவலம். ஆராதனை ஸ்தலத்துக்கு போகாமல் ஆராதிப்பது பார்வோனுடைய ஆவி. உன்னை போக பாருங்கள், நல்லா இருக்கவனெல்லாம் முடங்க வச்சிருச்சு பார்த்தீங்களா. நான் அந்த ஒரு போதகிட்ட கேட்குறேன், ஏய்யா நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, இது தவறா இல்லையா அப்படின்னுட்டா, நிறைய அன்பிலீவர்ஸ் பார்க்குறாங்க. என்னவா அன்பிலீவர்ஸ் எங்கே வரணும்? உடனே கீழே போட்டுறாங்க எங்களுடைய ஜிபே நம்பர், எங்களுடைய ஃபோன்பே நம்பர். காணிக்கை அவர் பாஸ்டர் கையில் தூக்கணுன்னு கீழே ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர். உங்கள் காணிக்கைகளை நாங்கள் உண்டியலில் போடுறோம், நீங்கள் ஃபோன்பேயில் போடுங்கள். இல்லைங்க, மக்களுக்கு ஒரு பக்தி இல்லை, மக்களுக்கு ஒரு அனல் இல்லை சபையில். இப்போ என்ன சில ஆவிலாம் இப்போ நான் கண்ணை மூடி என் ஆத்மாவின்னு சொன்னால் திருச்சி அந்த சேரை தள்ளி விட்டுரு ஓடுற நிலைமையில கூட உட்காந்துருக்குது. வந்துடக்கூடாது, புரியுங்களா? இந்த ஸ்கூலில் பயலுக்கு 2 நாள் லீவுனோடனே அப்படியே ரெடியாக இருப்பாங்க பாருங்கள். அப்போல்லாம் அந்த தண்டவாளத்தை அடிப்பாங்க. வந்துடக்கூடாது, அந்த தண்டவாளத்தை டென் அந்த தட்டுன வேகத்துக்கு தட்டி விட்டு வெளியே வந்து விடுவாங்க பாருங்கள். புரியுங்களா? அது மாதிரி இப்போ சபை மக்கள் எப்படா முடிப்பாங்க, எப்படா ஆராதனை முடியும், முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு பவரே வருது. முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு பவரே வருது. முடிஞ்ச பிறகு தான் அவங்க பிரைஸ் தி லார்ட்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாம் சின்ன குழந்தைகளை போல இருக்கு. வளர்ச்சி இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லை. தேவனை தேடுகிறது குறைஞ்சிருச்சு, ஆராதனை முறைமைகள் குறைஞ்சிருச்சு, பக்திகள் குறைஞ்சிருச்சு, பரிசுத்தம் குறைஞ்சிருச்சு, உண்மை குறைஞ்சிருச்சு. இப்படி குறைஞ்சு போயிருந்தா என்ன சேமிப்பு இருக்கும்? நோ சேவிங்ஸ். நீ எத்தனை கோடி பணத்தை வச்சிரு, எத்தனை நகையை வச்சிரு, எத்தனை நிலத்தை வச்சிரு, அதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. நீ சாவறதுக்கு முன்னாடி சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ செத்து போனவனா ஊரே சண்டை போடுவாங்க. ஆனால் நீ சேமிக்கிற ஜெபம்ன்ற சேமிப்பு நிச்சயமாக உன் ஆபத்து காலத்துக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததியினுடைய ஆபத்து காலத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். விட்டுறாதீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு சேமிப்பு இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஜெபம்ன்றது நம்ம எனர்ஜியை எடுக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஜெபம்ன்றது நம்முடைய எனர்ஜியை சேவ் பண்ணுது. ஜெபம்ன்றது நம்முடைய பதிலை தேவனிடத்தில் தக்க வைத்திருக்கிறது. ஜெபம் என்பது தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற நன்மையான ஈவுகளை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவுது. மறந்துடக்கூடாது. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எஸ்தரை பாருங்க, எஸ்தருடைய லைஃப்பை பாருங்க. புரியுதா? அந்த ராஜாவுடைய சமூகத்தில் போய் நின்னோடனே ராஜா கோலை தூக்கணுன்னு போய் அவனுடைய நுனி கோலை தொட்டோன்னு அவன் சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணும் கேளு, எது வேணாலும் நான் தரேன், எது வேணாலும் தரேன். அடுத்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை அதே போல் கோல் தூக்கப்படும். அந்த கோல் தூக்கப்படுறது எப்போ தெரியுமா? கோல் தூக்கப்படும் அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோல் தூக்கப்படும். நீங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் பாதத்தில் உட்காந்து அழுவா, கதறுவா, தான் இனத்துக்காக கதறுவா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் அப்படியே கோலை தூக்குவான். ஆமாம், ஆனால் நுனியை தொட மாட்டா. போய் சொல்லுவான், எனக்கு பதில் தா, எனக்கு பதில் தா, என் ஜனம் காப்பாற்றப்படணும், பதில் தா.
அப்பதான் சொல்லுவான், ராஜா கையெழுத்திடப்பட போகிற இதை யாராலும் தவிர்க்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எதை சேவ் பண்ணி வச்சிங்க? உங்கள் ஜெபம் சேவிங்காக இருக்கா? ஒரு சேவ் பண்ணி உங்கள் ப்ரேயர் இருக்கா? உங்களுக்கே தெரியணுங்க, என் ஜெபம் தேவ சமூகத்திலே அங்கே லாப கணக்கில் இருக்கிறது அப்படின்றது தெரியணும். புரியுங்களா? பல வருஷமாக ஜெபிக்கிறது, ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலக ஆசை, பொன்னாசை, பொருளாசை, இதை வாங்கணும் அதை வாங்கணும், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பார். நேற்று உட்காந்து ஒரு ஆராதனைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாம், ஒரு மனுஷன் சொல்கிறாரு அழகா, நீ 1000 ரூபா போடு உனக்கு 2000 ரூபா கிடைக்குன்றான். எப்படா கிடைக்கும்? கூசாமல் சொல்கிறான், அதுக்கு கூசாமல் அல்லேலூயா சொல்கிறாங்க. உழைக்காமல் எப்படா 2000 ரூபா வரும்? 1000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி விற்றா கூட 100 ரூபா லாபம் வரதே கஷ்டம். இவன் 1000 ரூபாயை கொடு 1000 ரூபா கிடைக்குன்றான். எப்படா கிடைக்கும்? ஏண்டா மக்களை ஏமாத்துறீங்க? அதுலேயும் போய் உட்காந்துட்டு ஆமே நல்லையான்னு ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஏயா என்னையா அது? நாங்கள் சத்தியம் சொன்னால் எந்திரிச்சு ஓடிடுறேன். மதுரை கூட அவன் ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு நிற்கிறேன். மதுரை கூட எனக்கு என்னவோ தெரில, அங்கே போனால் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துட்டு இருக்கிறான் ஒரு ஆள். புரியல? ஒன்றும் விழுவாது, கொஞ்ச நாள் அவன் அக்கௌண்ட்டே காணா போயிடும். ஜாக்கிரதை. சத்தியத்தை விட்டு உங்களை விலகி, உங்களை சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி வலுவி போக செய்கிற நிறைய போதக புரட்டர்கள் இன்னைக்கு உலகத்தில் எழும்பி இருக்கிற காலத்தில் நீங்கள் உங்கள் ஜெபம்ன்ற சேமிப்பை தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ, சகாயத்தின் காலத்தில் அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். ஐயா, ஆபத்து நேரத்தில் நீ கூப்பிடுறது வேற, ஆபத்துன்னு தெரிஞ்சு உனக்கு வர ஆபத்தே தெரியாமல் நீ இருக்கிறப்ப அந்த ஆபத்தை தேவன் உன்னை விட்டு விளக்குறது வேற. ஏன் விளக்குறா தெரியுமா? நீ பண்ண ஜெபம் பதில் கொண்டு வந்து வைக்குது. பிரைஸ் சொல்லலாம். நீ இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருப்ப? ஆண்டவரே, என் ஆபத்து காலத்தில் நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சு வச்ச ஜெபம் உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுக்கே தெரியாத நேரத்தில் அது உங்களை காப்பாற்றும். ஆபத்தை நீங்கள் கண்ணில் பார்த்து கர்த்தரை கூப்பிடுறது வேறங்க. ஆபத்து நேரிடுகிறதே தெரியாத நேரத்தில் உங்கள் தலைக்கு மேலே வந்தது காணா போனது வேற. பிரைஸ் எல்லாம். ஃபாஸ்டிங் பேருக்கு உடையாம்பட்டிலேருந்து சகோதரி 2 பேர் வந்து ஜெபத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து பஸ் ஏறி போகிறாங்க. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டாங்க. சாயந்தரம் எங்கடா மீட்டிங்கில் இருந்தோம்? ஆக்னஸ் வீட்டில். இவன் வந்து என் காதில் சொன்னால், பாஸ்டர் போனவங்க 2 பேரும் பஸ்ஸுக்காரன் பிரேக் அடிச்சிருக்கிறான், இவங்க 2 பேரும் கீழே விழுந்துருக்குறாங்க உள்ளாரையே, இவங்க மேலே 4 பேர் விழுந்துருக்குறாங்க. ஆமாம், ஒருத்தங்களுக்கு தொடையில் வலிக்குது, ஒருத்தங்க காலில் வீங்கி இருக்குது அப்படின்னா கொண்டு போய் வந்தான். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு போய் விட்ருக்கான். ஒன்று சரி என்ன எப்படி இருக்காங்க பேசுகிறாங்க அந்த அம்மா மரியாம்மா. பாஸ்டர் சொன்னாங்க, என் மேலே 4-6 பேரை கடந்தாங்க பாஸ்டர். உண்மையாகவே 4-6 பேர் கடந்தா அந்த அம்மா மறுகையா போயிருக்கணும். எப்படிமா இருக்குண்ணே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, அதனால் ஒன்றும் செய்யலை. அந்த அம்மா எப்படி இருக்குண்ணே? கால் தான் வீக்கமாக இருக்கு, அண்ணன் ஃபோன் பண்ணலன்னு சொல்லியிருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஆபத்து வரும்னு தெரியுமா? அவன் பிரேக் போடுவான்னு தெரியுமா? 8 பேர் முதுகில் உளுந்து கிடப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி தான் நமக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரும். நம்ம நினைக்கிறோம் ஆபத்துன்றது சொல்லிட்டு வரும்னு, வராது. எப்போ வரும்னு தெரியாது. அதையும் எவனோ குறுக்களை எவனோ ஒருத்தன் வந்துட்டானா, குறுக்களை வந்துட்டான்னு இவன் அடிச்சிருக்கான் ஒரே அடி. ஆமாம், இதுன்னு பார்த்தீங்கன்னா போன 2 விசுவாசி மேலே தான் எல்லாருமே படுத்துருந்துருக்காங்க. பாருங்க, நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்க. நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் ஆமாம் அப்படின்னு நினச்சிடாத. ஒரு நாள் ஐயோ ஐயோன்னு கத்துனாலும் ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான். திரும்பி சொல்கிறேன், ஐயோயோன்னு கத்துறப்போ ஒரு பையன் வரமாட்டான். நீ திரும்பி பார்த்தா கூட வர, உன் புள்ள கூட வரமாட்டான். மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒன்று ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, நீதிமொழி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, அடிக்கடி உன் சிநேகிதன் வீட்டுக்கு போவாத. என்னவா? சகோதரன் வீடாக இருக்கட்டும், சிநேகிதன் எவன் வீட்டுக்கு போவா, சலிச்சுக்குவானா. என்ன செய்வானா? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள்.
அப்படி ஏதாவது உறவு வீட்டுக்கு போய் சலிச்சிருக்காங்களே யாராவது? சலிச்சுக்குவானா? என்ன செய்வானா? அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே பேச மாட்டான். முதல்ல கூட எங்கள் அத்தை வீட்டுக்கு எங்கள் அப்பா இந்த சின்ன பிள்ளையில் இருக்கும்பொழுது மெட்ராஸுக்கு கொண்டு போய் விடுவாங்க, விடுமுறை நாட்கள். அப்போல்லாம் ஏப்ரல் மே லீவு. என்னங்க 2 மாதம். இங்கேருந்து காலையில் ஏற்றி கிளப்பிடுவார், கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுவார். போன வேகத்துக்கு எங்கள் அத்தை சொல்லுவாங்க, வாராசா வாங்கடான்னு அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. 10 நாள் ஆன பிறகு எங்கள் அத்தோடைய முகம் என்ன ஆகிடும்? என்ன தான் செய்வாங்க? எல்லா பயிலுக்கும் வடித்து கொட்டணும்ல, துணியை துவைச்சி போடணும், வடித்து கொட்டணும், எல்லாம் செய்யணும். எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு? நினச்சி பாருங்கள். நம்ம அன்னைக்கு அத்தை மூஞ்ச காமிச்சிருச்சின்னு சொல்லியிருப்போம், ஆனால் அந்த வேலையை எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்றீங்க பார்த்தீங்கன்னா. அப்படியே அப்போ என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அத்தை பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சாத்துவாங்க. விளையாட போவாதன்னு சொல்கிறல்ல, டும்முன்னு விழுவோம். அங்கே விழுவுறத பார்த்தோன்னா எல்லாமே வீட்டில் உட்காந்துக்குவோம். மதக்கூடாது. அம்மா தனியாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா? டம்மான்னு விழுவும் பாருங்க. உட்காந்து வெங்காயம் கட் பண்ணுவாங்க அவங்க. நமக்கு அதெல்லாம் கட் பண்ண தெரியாதா? கூட உட்காந்துருக்கு. என்னென்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், அமைதியாக இருக்கு. முகநாடியே வேறே ஆயிரும். நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் நல்லா சில நேரங்களில் அடிக்கடி நம்முடைய நண்பர்கள் வீடோ யார் வீட்டுக்கோ நம்ம போகிறப்ப என்ன ஆயிருன்னா, அது அத்தையாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், சித்தப்பனாக இருக்கட்டும், பெரியப்பனாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், என்னவாயிரும் சொல்லுங்கள்? சலிச்சிரும். சொல்லுங்கள், சலிச்சு போயிடும். இதுதான் உலகம். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டு சாப்பிட்டுட்டு. என்ன மாப்பிள்ள, உன் வீட்டில் என்னடா சாப்பாடு? என் வீட்டில் பர்கர்ரா. உங்கள் வீட்டிலடா பீஸாடா? ரைட்டு, சாப்பிட்டேன். ரைட்டு, மணியாச்சு, தூங்க போவோம், குட் நைட் அப்படின்னு 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் படுத்தாச்சு. படுத்தவொடனே பீஸா தின்ன வீட்டில் தட்டுறான் ஒருத்தன். டும் 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 தட்டுறான். என்னடா தட்டுறான்னு கதவை திறந்து பார்த்தா தூர ஸ்நேகிதன். என்னடா அப்படின்னா, மாப்பிள்ள வந்துட்டேன்டா மாப்பிள்ள, நைட்டு தங்கிட்டு போகிறேன்டா அப்படின்னா. சரி வா 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 தங்கிக்க. சாப்பிட்டியா? சாப்பிடலடா. ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாமேடா, இங்கே பீஸாலாம் தீர்ந்து போச்சுடா. எத்த பையன் பர்கர் தின்னேன்னா வச்சிருக்கானா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் போய் தட்டி பார்க்குறேன். இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்கான்னு போய் கதவை தட்டுறான். டம் டம் டம்னு கதவை தட்டுறான். அவன் இருக்கான்ல, சொல்கிறான், தொந்தரவு செய்யாது, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார். நம்ம ஆளுங்க உடனே எல்லாம் பார்க்குது. என்னடா பர்கர் பீஸானாரே என்னன்னா, அங்கே அப்பம் தானே சொல்லுது. இப்போ இருக்க அப்பமே பர்கரும் பீஸாவும் தான். நம்ம பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, உங்களுடைய பிடித்த உணவில் எந்த உணவு பிடிக்கும்? பர்கர், பீஸா, இப்படி தான் சொல்லுது. ஏதாவது சோறு, ஆமாம் அந்த சோறுலாம் சொல்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா போய் கேட்குறான், தட்டினான்னு சொல்லிட்டான், தொந்தரவு செய்யாத. என் பிள்ளை இவ்வளோ நேரம் எப்படி பேசியிருந்தான்? சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். கதவை பூட்டினோன்னு அவன் பேச்சு என்னவாயிருச்சு? துணி மாறிடுச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் உலகம். நீங்கள் சேமிக்காத வரை உலகம் உங்களை ஏளனம் பண்ணும். நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த உலகமே உங்கள்கிட்ட நிற்கும். பாருங்கள், இப்போ போய் இவன்கிட்ட இல்லைன்னு யார்கிட்ட கடன் கேட்குறான்? சொல்லுங்கள், யார்கிட்ட கடன் கேட்குறான்? நண்பன்கிட்ட கேட்குறான். நண்பன் சொல்கிறான், நான் தர முடியாது, எந்திரிக்க முடியாது, தொந்தரவு செய்யாத, என் பிள்ளைகள் என் கூட படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். பாருங்க, என் பிள்ளைகள் என்கிட்ட படுத்திருக்கிறாங்கன்ட்டான். என்ன சொல்கிறான்? அவன் தன் சிநேகிதனாய் இருக்கிறது மித்தம் எழுந்து கொடாவிட்டாலும் அவன் வருந்தி கேட்டது மித்தமாவது அவன் கேட்டதை கொடுப்பான் அல்லவா. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கும். Save your prayer, save your petitions, save your intercessions, save your praising, save your worship. நான் சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற ஆராதனைகளும், நீ பாடுகிற பாடல்களும், நீ துதிக்கிற துதிகளும், நீ ஜெபிக்கிற ஜெபங்களும், நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் தேவன் மறந்து போவதல்ல, அதை சேமித்து வைக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எல்லா காலத்திலும் உங்களால் ஜெபிக்க முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளோ பெரிய ஜெப வீரனாக இருந்தாலும் ஒரு காலம் அவன் ஜெபிக்க முடியாத காலம் இருக்கும்.
சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய ஜெப வீரனா இருக்கட்டுங்க, பிராந்திய ஜெபிக்கிறவனா இருக்கட்டும், 5 மணி நேரம் ஜெபிக்கிறவனா இருக்கட்டும், சில நேரங்கள் மூக்குக்கும் தொண்டைக்கும் எல்லாம் அடைச்சிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளாரே கிடக்கும். வாயை திறக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபிக்க முடியாத காலங்களில் நீங்கள் சேமித்து வச்ச ஜெபங்கள் உங்களுக்கு உதவியாக நிற்கும். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நான் வாசித்து உங்களோடு முடிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுமுக்கு ஸ்தானத்துக்கு எதிரே வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழுமண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் சகாயம் கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டால் ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டரையா படிங்க. எப்பெல்லாம் அவ அந்த பிரசன்ஸ்ல நிக்கிறாளோ அப்பெல்லாம் ராஜா அவளை பார்த்து கேட்கிற கேள்வி, எஸ்தர் ராசாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உனக்கு என்ன வேண்டும்? தேசத்துல பாதியானாலும் உனக்கு கொடுக்கப்படும். இந்த வேர்டை திரும்ப 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 அங்க ராஜா சொல்றத நல்லா கவனிக்கணும். ராஜா சொல்றதுக்கும் இவ கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இவ கேட்காததையும் ராஜா கொடுக்கிறான், அவள் கேட்டதையும் மறுக்காமல் கொடுக்கிறான். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படி நேரம் உங்களை 8th சாப்டர் கூட்டு போகிறேன். இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ரு அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். என்னடா ரைட்டு ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்த வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். நல்லா கவனிச்சுங்க. ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளை எந்த ஸ்தானத்துக்கு போகிறாங்கன்றதை கவனிச்சுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ சாதாரண ஆள் கிடையாது. உன்னை வச்சு தான் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். பாருங்கள், மொர்தகாய்க்கு வந்து ஆகாஸ்வேரு ராஜா வந்து வீட்டை கொடுக்குறான் எஸ்தருக்கு. இப்போ ராஜா ஆமானு கையிலிருந்து வாங்கின மோதத்தை, தம்முடைய மோதத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? மொர்தகாய் கொடுக்குறான். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு என்ன வாங்கிட்டான் பாருங்க. ஒரு ஜபம் பண்ணுகிறவனுடைய சேமிப்பு இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இன்னைக்கு பலன் கிடைக்கல, நாளைக்கு பலன் கிடைக்கலன்னு. சேவிங்ஸில் இருக்குது. நீங்கள் விட்ட கண்ணீர் சேவிங்ஸில் இருக்குது. நீங்கள் போட்ட முழங்கால், நான் சொல்கிறேன், முன்னெல்லாம் போட்ட மாதிரி இப்போலாம் முழங்கால் போட முடியலங்க. ஆனால் முழங்கால் போட்ட நாட்களை நினைக்கிறேன். அந்த முழங்காலில் நின்று அழுது பண்ண ஜபங்களுடைய பலனை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் முழங்கால் போட்டது வீணாக போகாது. உங்கள் கைகளை உயர்த்தி ஜபிச்சது வீணாக போகாது. நான் சொல்கிறேன், எல்லாமே சேவிங்ஸில் ஆண்டவர் வைக்கிறார். எதுவுமே தேவனிடத்திலிருந்து அது மறுப்பதோ மறக்கவோ கூடிய தேவன் அல்ல. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம ஜபம் தானே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜபத்தோடைய வேல்யூ அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? ராஜாட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட கேட்குறீங்க, அவர் என்ன பதில் கொடுக்குறார்? கீழே பாருங்கள், பின்னும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்றத பாருங்கள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசினாள். சொல்லுங்க, ராஜ சமூகத்தில் என்ன செய்யறா? பேசுறா, ராஜாட்ட பேசுறா. அடுத்தது, அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாயனான ஆமோனின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க,
விண்ணப்பம் பண்ணுறா பாருங்க. இதுவரைக்கும் ராஜாவிடத்திலே அவள் நடந்து கொண்ட விதமும் இப்பொழுது நடந்து கொள்கிற விதத்துக்கு வித்தியாசம் இருக்குது. முன்ன போய் ராஜஸ்திரீன்ற அந்த தயவில் போய் நின்னதுக்கும் இப்போ ராஜாத்தியாக போய் நின்று அழுகுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ராஜஸ்திரியாக இருந்து அழுவ முடியாதுங்க. ராசாத்தியாக இருந்தால் இவ்வளோ வேணால் அழுகலாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னா கல்யாணம் பண்ண போகிறோம் என்ன சொல்லுவான்? அழுக மூஞ்சா இருக்குது. அப்பா பொண்ணை வெட்டி விட்டுரு, சரியான அழுக மூஞ்சின்னுவான். அதே ராசாத்தி ஐயா அழுதா, நான் பார்த்து தான் ஆகணும், நீ கேட்டு தான் ஆகணும். சொல்ல மாட்டேன்றீங்களே, பார்த்து தான் ஆகணும். நான் அழுகுறத நீ பார்த்து தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். அதை போல தான் இங்கே இப்போ பாருங்கள், ராஜ சமூகத்தில் விழுந்து பாதங்களில் விழுந்து அழுது இப்போ அவள் விண்ணப்பம் பண்ணினா. 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நேராய் நீட்டினார். எஸ்தர் எழுந்திருந்து, எஸ்தர் தொடல, ஏன்னா இப்ப அவர் ராசாத்தி. எஸ்தர் எழுந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது, ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நடுவில் எல்லாம் நாடுகளில் எல்லாம் இருக்கும் யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மொத்தாவின் என்னடா அம்மெதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும் பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும் என்றார். பாருங்க, நினைக்கிறீங்களா யூத குலமே காப்பாற்றப்படுதுங்க, யூத குலமே காப்பாற்றப்படுது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் சடுதியாய் வருகிற சகாயம் சும்மா வராதுங்க, உங்கள் ஜெபத்தினுடைய சேமிப்பால் தான் வரும். சடுதியான அழிவு யூதருக்கு, ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு எது தெரியுமா உதவி செஞ்சு? சடுதியான சகாயம். அந்த சகாயம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஜபம். உங்கள் ஜபத்தை சேமிங்க, விடாதீங்க. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் நடக்கிற நேரத்தில் கூட ஜபத்தை மாற்றுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதை ஜபமாக மாற்றுங்க. நீங்கள் யாரையாவது கவனிக்கிறீங்களா அதை ஜபமாக மாற்றுங்க. ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பேசுகிறது தோணுதா அதை ஜபமாக மாற்றுங்க. வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்களா, ஒரு கண்ணை மூடி ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இந்த ஜபமெல்லாம் வீணாக போகவே போகாது. நான் சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிற விதைன்றதில் ஜபத்தை போல ஒரு சேமிப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டோட பொருள் உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் படிக்கிறோம், புரியல, அது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், அங்கே தூபமும் அங்கே புகையும் எழும்புது. அது என்னவா? பரிசுத்தவான்களின் ஜபங்களே. சொல்லுங்க, என் ஜபம் வீணா போகாது, என் ஜபத்துக்கு பதில் இருக்குது, சேவிங்ஸ்ல இருக்குது. கிரெடிட்டா வச்சிருக்கணும். எப்போதுமே என்ன செய்யணும்? கிரெடிட்டா உங்க பிரேயரை, உங்க பிரைசிங்க, உங்க இன்டர்சிஷனை, உங்களுடைய பெட்டிஷனை, உங்களுடைய வொர்ஷிப்பை எல்லாமே கிரெடிட்ல வச்சிருக்காரு ஆண்டவர். நோ டெபிட். அவர்கிட்ட கடன் என்ற கணக்கே கிடையாது, வரவு என்ற கணக்கை மட்டும்தான் ஆண்டவர் மெயின்டைன் பண்றார். அது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் கண்ணீர்களும் இரத்தம் சிந்துதலும். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. பாருங்க, அவர் ராசாத்தியா நின்று கோல் நுனியை தொட்டதுக்கும், இப்போ ராசஸ்திரியா இருந்து கோளுடைய நுனியை தொட்டதுக்கும், இப்போ ராசாத்தியா உட்கார்ந்து அழுது புலம்புறதுக்குரிய பதிலை பார்த்தீங்களா? விடாதீங்க, விடாதீங்க. நான் சொல்கிறேன், இது சகாயம் கிடைக்கிற காலம். நான் சொல்கிறேன், இந்த சீசன் போல் நாளைக்கு ஒரு சீசன் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்முடைய சந்ததிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் சபைகள்லாம் ஒன்றா கூடி ஆராதிக்கிற ஒரு எழுப்புதல் நாட்கள் வருமா என்னன்றது எனக்கு தெரியல. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இப்போ இருக்க கிளைமேட்டே சரியில்லை. இந்த கிளைமேட்டில் வரப்போகிற நாட்களில் பரிசுத்தவான்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும், நீங்கள் பண்ண ஜெபம் வீணாக போகாது, நீங்கள் விட்ட கண்ணீர் வீணாக போகாது. உபவாசம் போடுற நாட்கள் கிடைக்கிற நேரத்தில் உபவாசம் போட்டுருங்க, வரக்கூடாது. புரியல, பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் உபவாசம் போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மாற்றவே மாற்றாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
உங்கள் ஜெபனால விடாதீங்க, உங்கள் துதியினால் விடாதீங்க, ஆராதனையை விடாதீங்க, தேவ சமூகத்துக்கு வரதை விடாதீங்க, வேதம் படிக்கிறது. நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் நம்ம கையில் இருக்க பைபிளை பிடிக்கிடுவான், பைபிளை பிடிங்கிட்டா என்கிட்ட ஆப் இருக்குல்ல, ஆப்பே கேன்சல் பண்ணிடுவான். புரியுங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் படித்த வசனம் மட்டும் உங்கள் மனசை விட்டு போகவே போகாது, கிழிச்சு கூட எடுக்க முடியாதுங்க. அதான் ஆமோஸ் 8:10 சொல்கிறாரு, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகம் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். ஊழியக்காரனே இருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில். யோசித்து பாருங்கள். விடாதீங்க, சேவ் பண்ணுங்க, ஜபத்தை சேவ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அழுகுறீங்களா, நாளைக்கு நீங்கள் சிரிப்பீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சேஸ், இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளை நீங்கள் நகைப்பீர்கள். அதோடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஜெபத்தில் அழுகிற நீ பாக்கியவான், நாளைக்கு அதோடைய கிரெடிட்டை நீ தான் பார்க்க போற, அதோடைய வருமானத்தை நீ தான் பார்க்க போற, அதோடைய பிரதிபலனை நீ தான் பார்க்க போற என்பதை வேதம் நமக்கு அவ்வளோ அழகாக, இன்றைக்கு துயரப்படுகிற நீ பாக்கியவான்கள், நாளைக்கு நீ ஆறுதல் அடைய போற என்று வேதம் நமக்கு அவ்வளோ அழகாய் சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை விட்டுறாதீங்க. சேமிக்க வேண்டிய காலம். எறும்புக்கு கூட சேமிக்கிற அந்த சுறுசுறுப்புன்றது அந்த எறும்புக்கு கூட தெரியுது. அப்போ எந்த காலத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கடவுள் படைத்த பட்சிகளுக்கெல்லாம் தெரிகிறப்ப அவர் படைத்த பிள்ளைக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? கடவுள் கொடுத்த நல்ல நாட்கள், புரியல? ஏய், டெபாசிட் பண்ணி வைடா, அந்த பணத்தை அங்கே டெபாசிட் பண்ணி வை, எஃப்டி போட்டு வைடா, அதை போட்டு வைடா, இந்த நகையை அங்கே வச்சு வைடா, இப்படிலாம் சொல்கிற அறிவுபூர்வமான அறிவுஜீவிகளால் வாழ்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய காலங்களை தேவ சமூகத்தில் ஒரு சேவ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க? சேவ் பண்ணுங்க. ஜபத்தை இழந்திருக்கிறீங்க, துதியை இழந்திருக்கிறீங்க, ஆராதனை இழந்திருக்கிறீங்க, வேத வாசிப்பை இழந்திருக்கிறீங்க. யாருக்காக இழந்து வைக்கிறீங்க? இதை சேவ் பண்ணி வைங்க. கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிற தெய்வம் அல்ல. பரிசுத்தவானுடைய ஜபங்களும் துதிகளும் ஒரு நாள் வெளிப்படுகிற காலம் வரும். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க இன்னைக்கு பண்ண ஜெபம் ஒரு நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஆகையால் சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான், மிகுந்த ஜலப்பிரயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ ஜெபிச்சிருக்க மாட்ட, ஆனா கர்த்தர் உன்னை காப்பாத்திருப்பார். ஹல்லேலூயா. சேவ் யுவர் பிரேயர், சேவ் யுவர் பிரைசிங், சேவ் யுவர் வர்ஷிப், save your good works, save your holiness, save your truthfulness. எஸ்தர் ராஜஸ்திரியா இருக்கிறப்ப ஈஸியா ராஜாவை கொண்டு வந்துட்டா பக்கத்தில். ஆனால் ராஜாத்தியா மாறுறப்ப அழுது புலம்புறா தன் இனத்துக்காக. ராஜாவின் கண்களில் தயவு கிடைச்சி ராஜா அதுக்கப்புறம் பாருங்களேன், எனக்கு கடைசியில் ஒரு வார்த்தை பிடிக்கும், அதை முடிச்சிடுறேன். அவன் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயம் பேசுவான் பாருங்களேன். 11:11 அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரையும் கொண்டு நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா என்ன செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ எதுவும் கேட்க கூடாதுமா, நீ போயிட்டு வாமான்னு சொல்ல, இப்பொழுதும் உன்னுடைய வேண்டுதல் என்ன தான் ஜெபிக்கணும். உன்னுடைய கிரெடிட். ஆண்டவர் சலிச்சு போனாலும் திரும்பவும் கேட்பாரு, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? பிரைஸ்ல சொல்லுங்க பாருலாம். சலிச்சு போனா உலகம் நம்மளை வெளியே அனுப்பிடும். தேவன் சலிச்சு போனாலும் நம்ம ஜெபத்தை திரும்பி கேட்பார். ஹல்லேலூயா. விடாதீங்க, சேவ் விட்டுறாதீங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் சேமிக்க வேண்டியவைகளை சேமியுங்கள். நிச்சயமா கைமாறின் பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பண்ண நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் பண்ணி வச்ச ஜெபம் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வடவம் வத்தல் இதெல்லாம் எதுக்காக செஞ்சு வச்சாங்க? மழை காலம் வரும், காய்கறி வாங்க முடியாது. ஆமாம், நம்மளால தான் இப்போ எல்லா நாள்லையும் வடவம் சாப்பிட்றோம், எல்லா நாள்லையும் வத்தலை சாப்பிட்றான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்குன்றது தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த வடவம் வத்தல் என்னென்னவோ செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வரும்போது மேலே புளிச்சிட்டு நம்மளை ஒரு ஆளை கொடையை வச்சு உட்கார வச்சுருவாங்க. மறந்துடக்கூடாது. அது காஞ்சி சாயந்தரம் முடிகிற வரைக்கும் ஷிஃப்ட்டு, ஒவ்வொரு ஆளாக ஷிஃப்ட்டு போட்டு கடைசியில் எடுத்து காய வைப்பாங்க.
இதெல்லாம் நம்ம காலம் தகுந்து வாழ்ந்த நம்ம கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களில் எவ்வளோ ஜெபங்களை ஏறெடுத்து வச்சோம்னா நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. விடாதீங்க, சேமியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஜெபிக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது ஜெபிக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. உறங்காமல் நாமும் விழித்து தினமும் ஜெபம் செய்வோம், வேண்டுதல் செய்வோம். உறங்காமல் நாமும் விழித்திருந்து தினமும் ஜெபம் செய்வோம், வேண்டுதல் செய்வோம். இது ஜெபிக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது ஜெபிக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ஆகையால் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, உலகம் சலிச்சுக்கும். ஆனா தேவன் என்னதான் ஐயோ இன்னும் என்ன கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான், இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். நீங்க பாருங்க, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை பத்தி சொல்றப்ப அவன் என்னை அலட்டக்கூடாதுபடி, இனிமேட்டே என்னை அலட்டாதபடிக்கு ஐயோ அவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடையவர்களுடைய விஷயத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். உண்டாக்கும் மாறாதவர், நான் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. என் ஜெபமெல்லாம் பதிலாக நிச்சயமா மாறும். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு பேங்கை நம்பி உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, கர்த்தரை நம்பி உங்க ஜெபத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தரை நம்பி உங்க உபவாச நாட்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தரை நம்பி உங்களுடைய நற்கிரியைகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. குறித்த காலத்தில் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகாயம் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். உன்னை கைவிடுற தெய்வம் இல்லை. இன்னைக்கு ஏதோ எல்லாம் இழந்தது போல இருக்கலாம், ஆனா குறித்த நேரத்தில் வருவார். அவர் சகாயம் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கும். பேராபத்துல பேருதவியா வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சேவ் பண்ணுங்க, கிரெடிட் பண்ணுங்க, சேர்த்து வையுங்க, சேர்த்து வையுங்க.
வைப்பு நிதியா இருக்கட்டும் உங்களுடைய ஜெபங்கள், உங்கள் ஆராதனைகள், உங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள்லாம் இன்னைக்கு பலன் கொடுக்கறதுக்காக தேவையில்லைப்பா. பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்கறதா மாறணும். என் பல தலைமுறைகளுக்கு பலன் கொடுக்கறதா மாறணும். இயேசு பண்ண 17ஆம் அதிகார ஜெபம் இன்னைக்கு 2000 வருடங்கள் ஆயும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். சகாயம் கிடைக்கிற இந்த காலத்தில் உங்க பிள்ளைகளா உண்மையான உறவோடு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த ஜெபம் எங்களை பேர் ஆபத்திலிருந்து காப்பாற்றும், எங்களை கொடும் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும், பேர் அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றும், ஆழி அலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும், விபத்து விக்கினங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும், பஞ்சத்திலும் தரித்திரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கு இருந்து எங்களை காப்பாற்றும், பில்லி சூனியத்துக்கும் ஏவலுக்கும் மந்திர தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றும். பேருதவியாய் கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புறோம். இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. உடைய நன்மைகளை பெருக பண்ணுங்க. கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. பிரேயரை கூட்டட்டும், துதியை கூட்டட்டும், ஆராதனையை கூட்டட்டும், எல்லாம் சேவிங்ஸா மாறட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஜீசஸ். அப்படியே கையை உயர்த்தி ரூத்ன்றவங்களை கட் பண்ணிடு. ரூத்ன்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி.